ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் நியூஸ் டிஎன் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? தொடர்புக்கு 8072147276. நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இப்ப யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா அனில் கூட்டத்தோட ஒரு முக்கியமான விர்ச்சுவல் வாரியர் தான். வாங்க நம்ம அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். புதுச்சேரி வெற்றி கழகத்தின் பேச்சாளர், கொள்கை பரப்பு செயலாளர். ஓகே சார், மன்னிச்சிருங்க, மறந்துட்டேன். இந்த உலகம் பல விஷயத்த மறந்துருச்சு மேடம். அது எல்லாத்தையுமே நாங்க நினைவுபடுத்துறதுக்காக தான் இன்னைக்கு நாங்க உள்ள வந்திருக்கோம். பார்க்க தானே போறீங்க எங்களோட அடி எப்படி இருக்கும், நாங்க என்ன செய்ய போறோன்றத பார்க்க தான் போறீங்க. சரி சார், போயிடலாமா? கேள்விக்குள்ள போயிடலாமா? சரி, இப்போ கோயம்புத்தூர்ல அந்த கமிட்டி மீட்டிங் நடக்க போகுது, அங்க வந்து உங்க தலைவர் வந்து பேச போறான்றது எல்லாரும் எதிர்பார்த்தது. ஏன் சார் ரொம்ப சிம்பிளா பேச்சு முடிச்சுட்டு வந்துட்டாரு? என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஒண்ணு, இது எல்லாமே பயம்தான். இவர் பேசவே மாட்டாருங்கிறாங்க. பேசுனா இவர் ரொம்ப பேசுறாரு அப்படிங்கிறாங்க. இவர் செய்ய மாட்டாருங்கிறாங்க. செஞ்சிட்டாரு. களத்துக்கு வரமாட்டாரு, நாங்க வந்துட்டாரு. எங்க தலைவர், நீங்க அவரு என்ன பேசணுமோ அதை கரெக்டா பாயிண்டா பக்காவா பேசிட்டாரு. அவரு எங்கிட்ட வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, இந்த பூத் கமிட்டில நான் என்ன பேச போறேன் அப்படிங்கறத. உன் நம்ப முடியுதா? சத்தமா பேசாத, சுத்தமா பிடிக்காத, மொத்தமா தூக்கிடுவேன். அதான் அந்த பட்டுன்னு ஸ்வாட்டா முடிச்சு அவர் போயிட்டே இருக்கிறாரு. அதனால நீங்க இப்படி பாருங்க, என்ன பேசணுங்கிறத அவர் பேசிட்டாரு, அவ்வளவுதான். கரண்ட் கம்பத்துல இருந்து இறங்குங்க, இதெல்லாம் கரெக்டா பேசியிருக்காரு ஒரு வழி நடத்தி, அவ்வளவுதான். அதோட முடிங்க. வேற சரி சார், அந்த கூட்டத்துல ஏர்போர்ட்ல ஆரம்பிச்சு அங்க வரைக்கும் இருக்கிற பொது சொத்தெல்லாம் நிறைய சேதப்படுத்திருக்காங்களே உங்க தொண்டர்கள், இது எப்படி? கரெக்ட். இப்போ நீங்க இப்படி பாருங்க மேடம், அதாவது கால் வைக்க கூட இடம் இல்லாம திக்கி திணறி இருக்கு விமான நிலையம். புரியுதுங்களா? நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கணும். இப்ப விமான நிலையத்துக்கு நாங்க வரோம்னா விமான நிலையத்தை நீங்க விரிவுபடுத்தி இருக்கணும். ஆமா, விரிவுபடுத்தி பெருசாக்கி இருக்கணும். அப்படி பெருசாக்கி இருந்தீங்கன்னா நாங்க ஃப்ரீயா நின்றுப்போம், நாங்க நல்லா பார்த்துருந்துருப்போம். புரியுதுங்களா? இப்ப இன்னொன்னு பாருங்களேன், நாங்க ரோட் ஷோ நடத்துறோம், மறுநாளே எதுக்கு அவர் நடத்தணும்? வெட்டு புலியா செத்த எலியா, வாங்க மோதிக்கலாம். புரியுதுங்களா? அதனால நாங்களும் அவங்களும் வேற இல்லை. நாங்க என்ன பண்றோமோ அதான் அவங்க காப்பி அடிக்கிறாங்க. வாங்க பார்த்துக்கலான்ற மாதிரி தான் நாங்க மோதிக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். நீங்க இப்படி பாருங்க, எப்பவுமே சேதாரம் அப்படின்னு யோசிக்காதீங்க. எந்த கட்சி வந்தாலும் அது அந்த சேதாரம் இருக்கும். சரிங்க சார், பில்டப்லாம் கொடுக்குறீங்க. ஆனா உங்க தலைவர் அங்க வந்தப்போ ஏதோ செருப்பு மாதிரி அதெல்லாம் வச்சு வீசியிருக்காங்களே, அது என்னது மேடம்? ஒன்று சொல்றேன். ஒரு பெரியவர் ஒருத்தர் ரோட்ல வண்டியில போயிட்டு இருந்தானா, அப்ப அவர் மேல ஒரு செருப்பை தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அப்ப அவர் உடனே என்ன பண்ணாருன்னா, கோவப்பட்டு கத்தல, அது பண்ணல, போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்கல, அதெல்லாம் செய்யவே இல்லை. இந்த ஒரு செருப்பு மட்டும் தூக்கி எரிஞ்சிருக்கீங்களே, இன்னொரு செருப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. அவர் தான் பெரியார். ஆனாலப்பட்ட அவருக்கே அப்படின்னா எங்க தலைவர்லாம் விடுவாங்களா? இப்ப நீங்க இயேசுவே என்ன சொல்லிருக்காரு, ஒரு கண்ணத்தை காட்டினா மறு கண்ணத்தை காட்ட. அதனால செருப்படின்றது அவருக்கே சொல்லும்போது, அரசியல் வந்துட்டா நாங்க எதையும் தாங்க தயாருங்க. அதெல்லாம் சரியில்லை. அவர் பெரியாருக்கே விழுகுதுன்னா நாங்க சும்மாவா சொல்லுங்க? இல்ல சார், இதுவும் ஒன்னா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வாழும் பெரியார் இது சார், அந்த கம்பேரிசன்லாம் வேணாம் சார், தயவு செஞ்சு வேணும். சரி சார், இந்த காஷ்மீர் இஷ்யூ நாடே அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. ஏன் உங்க தலைவர் அதை பத்தி பேசவே இல்லை? நீங்க இதை இப்படி பாருங்க, எங்க தலைவர் பேசியிருக்கலாம். என்ன ஆர்டிகல் 370 வச்சு இது பண்ணீங்களே, அதெல்லாம் சரியா இருந்துச்சுன்னா இந்நேரம் அந்த மாதிரி நடந்திருக்குமா அப்படின்னு எங்க தலைவர் நினைச்சிருந்தா பேசியிருக்கலாம். பாதுகாப்பு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி எல்லை பாதுகாப்பு ஏன் சரியா பண்ணலையா, உளவுத்துறை என்ன பண்றச்சு, இப்படி அடுக்கடுக்கா கேள்வி வச்சிருந்தா மறுநாள் எங்க தலைவர் கூக்கடிச்சிருப்பாங்க. எதுக்கு தேவையில்லாம பண்ணிருக்க அப்படின்னு அடிச்சிருப்பாங்க. ஆமா, அதனாலதான் அந்த டாபிக்கே டச் பண்ணல. எதை டச் பண்ணா பட்டும் படாம இருக்குமோ அதை டச் பண்ணியிருக்காருன்னா நீங்க அப்படி பார்க்கணும். நீங்க புரியுதுங்களா? எப்படி பார்க்கணும், அப்படி பார்க்கணும். நீங்க கிரிஞ்சுனா பீஸ்ட் நீங்க நினைக்கலாம். இப்ப இதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயம் இல்லை மேடம். படத்துலதான் மாலை ஹைஜாக் பண்ண தீவிரவாதியை போய் அப்படியே ஒரே ஆளா நின்று கொள்றது, அப்புறம் வந்து பாகிஸ்தானுக்கு போய் தீவிரவாதி அப்படியே கட்டி தூக்கிட்டு வர்றது அவ்வளோ பெரிய கூட்டத்துல இருந்து, என்ன அப்புறம் ரஃபேல வச்சு பண்றது, இதெல்லாம் படத்துல நடக்கும். ரியல் லைஃப்ல அது சாத்தியம் இல்லை. புரியுதுங்களா? உடனே சேர்த்து ஒன்று வச்சிருவாங்க. அப்படி அதெல்லாம் பண்ண முடியாது. அது வேற. நீங்க அது எதை டச் பண்ணுமோ அதை டச் பண்ணணும்னு கரெக்டா பண்ணியிருக்காரு அவரு. அதை மட்டும் பாருங்க நீங்க. ஓகே சார்,
உங்க தொண்டர்கள்லாம் இருக்காங்களே அவங்கள நீங்க அரசியல் படுத்துறீங்களா? இந்த பூத் கமிட்டி அதுக்கு தான் மேடம். அதாவது இதை எங்கள் தலைவர் என்ன செய்கிறாருன்னா, வந்திருக்கிறவங்கள தம்பியா தங்கச்சியா அண்ணனா அக்காவா ஒரு அவங்க அப்படியே ஒரு எப்படி சொல்கிறதுன்னா அவர் அரசியல் படுத்திட்டாரு. இது ஒரு லாங் டேர்ம் விஷன், புரியுங்களா? 2026 நீ அடுத்து 40 45 60 எவ்வளோ எலெக்ஷன் இருந்தாலும் இன்னைக்கு போட்டிருக்க அந்த ரூட்டு, இந்த பூத் கமிட்டியோட ரூட்டு, பசங்க அவ்வளோ அழகா ஒரு நிதானமா ஒரு நாகரீகமா அரசியலை முன்னெடுத்து கொண்டு போவாங்க. அவங்ககிட்ட ஒரு தூய்மையான அரசியலை நீங்க பார்க்க தான் போறீங்க. அதுக்கு எங்க தலைவர் விதை போட்டுட்டாரு. எது நாகரிகமா தூய்மையான அரசியல்? இதோ இந்த வீடியோக்கு கீழே பாருங்களேன், எவ்வளவு கமெண்ட் மெசேஜ் பாருங்க. இதோட ஷார்ட்ஸை கட் பண்ணி போட்டதுக்கு அதுக்கு கீழே கமெண்ட்ஸை பாருங்க. ஃபுல்லா எல்லாரோட டிபிலையும் உங்க தலைவர் போட்டோ தான். ஆனா வார்த்தைகள்லாம் படிக்க முடியல, பார்க்க முடியல. நாகரிகம் இது. அது விர்ச்சுவல் வாரியர்ஸ் லைட்டா இது 2.2 அவங்க தனி, அவங்க வேற, அவங்கெல்லாம் இல்லை, இது வேற. எங்க தனி, எங்க டீம் தனி, அது அவங்க டீம் தனி. சரி இதை விடுங்க. இப்ப புஸ்ஸி இருக்காரு, அவர் இப்ப என்ன பண்றாரு, அடுத்து என்ன பண்ணுவார் அவரு? மேடம் அவரு நீங்க அவர் ஒரு முதிர்ச்சியான அரசியல்வாதி மேடம். அவருக்கு அரசியல்னா என்னன்னு கரைச்சு குடிச்சிட்டு வந்திருக்கிறாரு. ஒரு தொண்டனை எப்படி வழி நடத்தணும், ஒரு தொண்டனுக்கு என்ன தேவை, அவனுக்கு பதவி தேவைன்னா அப்ப நமக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கிறாரு. அவனுக்கு மாவட்ட செயலாளர் வேணுமா, அப்ப நீ இங்க எங்களுக்கு என்ன செய்வ, அவனுக்கு எந்த பதவி வேணும், இங்க என்ன செய்வ அப்படின்னு பக்காவா வேலை செய்யற. ஒரு வேலையினாலும் 10 போனை கையில வச்சு படபடன்னு அலையிறாரு. அப்ப அவர் அழகா ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய அனைத்து எல்லாமே பக்காவா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. ஒரு தொண்டரை சமமா மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னா எங்க கட்சியில மட்டும்தான் இருக்கு. அது எங்க ஆனந்தனை மட்டும்தான், வேற யாருக்குமே அந்த இடத்துல ஒப்பிட்டு பேச முடியாது. சமம் அது எங்க தலைவர் நடத்துவார் எல்லாரையுமே. உங்க தலைவர் சமமா நடத்துறாரு. சரி இந்த வீடியோ பாருங்க. அதான் நான் முன்னாடி சொன்னேன்லங்க, எங்க யாருக்கு மாவட்ட செயலாளர் வேணும் அப்படின்னா அப்ப எங்க தலைவருக்கு என்ன வேணும், காலில் விழுகிறது. நீங்க விழுகணும் அவர் கேட்டிருக்க மாட்டாரு. அது அவங்களா அன்பா விழுந்திருப்பாங்க, அது அன்பா பாசமா விழுந்திருப்பாங்க காலில், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு அவர் புனிதமானவரான்னு கேட்டீங்கன்னா நானே என்ன அடிச்சுப்பேன். அது வேணாம், அது விட்டுருங்க. வேற ஏதாவது கேளுங்க. எவ்வளவு முட்டு கொடுக்க முடியுமோ கொடுத்தாச்சு. சரி சார், கடைசி கேள்வி. இதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் பூத் கமிட்டி மீட்டிங் நடக்கும்? அதாவது சாஃப்டான ஊர் கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்திலேயே நாங்க படபடன்னு காமிச்சு ஒட்டுமொத்த இந்தியா உலகத்தையே நடுங்க வச்சுட்டோம். உலகத்தையே. ஆமா, நாசாவில இருந்து கேட்டிருக்காங்க அங்க ஒய் எவ்வளவு க்ரௌடு அப்படின்னு. ஏன் இங்க எல்லோவா இருக்கு, க்ரௌடா இருக்குன்னு. அப்ப அங்க இருக்க ஒரு சொன்னாரா, that is a 3-week conference of India deciding on Coimbatore அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க. வாட் அப்படின்னே, இஸ் a guy in Tamil cinema, he started a new party அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அப்ப அலப்பற தர மதுரைனா என்னவா இருக்குன்னு பாருங்க. ரஷ்யா விண்வெளி, சைனா விண்வெளினா எங்களை தான் நோக்க போகுது, புரியுதுங்களா? அந்த அளவுக்கு சம்பவம். நீங்க இன்னொரு அழகர் கோயில் திருவிழாவை நீங்க பார்க்க போறீங்க மேடம் மதுரையில. அவ்வளவுதான், இனிமே எங்களை யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது. நாளை என்னைக்குதான் அந்த டேட் அறிவிப்பாங்கன்னு இருக்கிறேன். முடிஞ்சு மதுரை, அவ்வளவுதான் ஸ்தம்பி. இன்னொன்னு சொல்லட்டுங்களா, ஏன் இவ்வளவு ஹைப்பா சொல்றேன்னா, கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு ஒரு படம் தான் வந்துச்சு. ஒரு படத்துக்கே இவ்வளவு கூட்டம். மதுரை, சிவகாசி, திருப்பாச்சி அப்படின்னு பல படங்கள் வந்திருக்கு அந்த தென் மாவட்டத்தை சுத்தி, புரியுதுங்களா? அப்ப என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சும்மா தெரிக்க விட போறோம் நாங்க, அப்படி இருக்கும். சரிங்க சார், இந்த பில்டப் பொடி அப்படியே நம்ம ஷோ முடிச்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம வேற ஷோல பார்க்கலாம். சரி மேடம்.